அங்கே வந்து செம குளிர். லூசி வெளியவே தான் கட்டியிருக்கான். ஏன்னா லூசி நான் வந்து அவளுக்கு உள்ள கட்டலை. அம்மா செங்கம் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, ஆனால் போகல. அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க பையன் வீட்டில் இருக்காங்க. அடுத்து நாய்ங்களுக்கு இப்போ தான் 3:30 மணிக்கு சாப்பாடு அடுப்பில் வச்சேன். அலுமேலம்மா வந்து 10 மணிக்கா வாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போது இதே வேலைக்காக ஒருத்தங்களை வந்து ஸ்டாஃபாக போடுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட கம்பல்சரி நீங்கள் இந்த டைமுக்கு தான் வந்து சாப்பாடு வைக்கணும், இப்படி சமைக்கணும் அப்படிலாம் நம்ம வந்து ஆர்டர் போடலாம். ஆனால் அலுமேலம்மா வந்து உதவிக்காக வர்றதுனால அவங்கக்கிட்ட ஆர்டர்லாம் போட முடியாதுல்ல. அதுவே அம்மாவும் இத்தனை நாள் வந்து எனக்காக நாய்களுக்காக சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. கையில் புண்ணு இருக்குது, அது செப்டிக் ஆகிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நேற்று வந்து அவங்களுக்கு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. மனஸ்தாபம் ஏன் ஆச்சுன்னா, ஷெல்டருக்காக தான் நிலம் கேட்டிருந்தேன். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல எங்கேயுமே வந்து இப்போதைக்கு மரம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது வந்து என்னோட எண்ணம். ஏன்னா எங்கே ஷெல்டர் போட போகிறோங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு இருக்கேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரி இடம் கொடுப்பாங்க, இடம் வந்து எப்படி காமிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு நேற்று போய் அங்கே வந்து மரம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மரத்தை ஏன் அங்கே வச்சிங்க? இப்போது எனக்கு வந்து மரங்கள் வந்து நட்டுட்டு அந்த இடத்துலேருந்து பிடுங்கிறது, அதை வெட்டி போடுறது, இதெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை. நடுறதுக்கு முன்னாடியே எங்கே வந்து பர்மனெண்ட்டாக எடுக்க மாட்டேனோ அங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஆனால் இது ஒரு பெரிய, இந்த லேண்ட் வந்து ஒரு பெரிய உரிமை போராட்டமாக போயிடுச்சு. அதனால் நேற்று சண்டை வந்துடுச்சு. ஸோ அப்போ நான் வந்து ஷெல்டருக்கு தற்காலிகமாக தான் இந்த இடத்த நான் வந்து கேட்டிருந்தேன். ஷெல்டருக்கு வேறு இடம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுனால கூடிய விரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஷெல்டருக்கு வேறு இடமும் பார்க்க வேண்டி இருக்கும். அது இல்லாமல் சில பேச்சுக்கள் வந்து நம்மளும் அந்த கோவத்தில் நம்மளும் ஒரு வார்த்தை விட வேண்டியிருக்கு, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பேச வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஷெல்டருக்காக வேறு இடமும் பார்த்துட்ருக்கேன். அதுதான் இன்றைக்கி கதையில் இது நிஜம்தான். என்னோட வாழ்க்கை, என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன், மனசை ஒருமுகப்படுத்த முடியல, அதுக்கு போதுமான சத்தான உணவு இல்லை. வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, குழந்தைக்காக தான் நீங்கள் வாழணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மனசெல்லாம் தேத்திட்டு சரி ஒரு குழந்தைய பெற்றுட்டோம், நம்ம குழந்தைக்காக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு, அப்போ வயிற்ற கட்டி வாயை கட்டி வர்ற வருமானத்தில் ஐயோ பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படியே யோசித்து வாழ்ந்துட்டு நம்ம வயிற்ற சுருக்கி பத்தாவதுக்கு கொசுராக கொஞ்சம் வருங்க எல்லாம் தம்பி பிள்ளைங்க அப்படி சொல்லிட்டு, அதுங்களுக்கெல்லாம் நமக்கு தட்டில் விழுற சோத்தில் அதுங்களுக்கு ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டிட்டு நம்மளுக்கு திருப்பி கேட்கறதுக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறதுக்கும் வந்து அது என்னது சுயமரியாதை தடுக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இப்போ நம்ம வளர்த்ததுங்களாம் நம்மளை குழங்கோதுது பாருங்கள், அப்போ செம கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை. அதனால் வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு நேற்று வந்து எனக்கு திரும்பவும் வந்து தற்கொலை எண்ணம், செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்தது. அப்புறம் எப்படி சாகலாம் அப்படிங்கிற தாட் வந்தப்போ சாகிறதுக்கு கூட ஒருத்தங்க உதவி நமக்கு வந்து தேவைப்படுதே அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு வந்தது. ஸோ சாகலாம், ஓடுற வரைக்கும் ஓடிட்டு அதுக்கப்புறம் சாகலாம். அதுக்கு முன்னாடி வயசானதும் வியாதிலாம் வரும்ல, அந்த மாதிரி வியாதிக்காரியாலாம் சாகக்கூடாது. சாகும்போது ஹெல்த்தியாக செத்து போகணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேருடைய மரணம் வந்து தன்னுடைய வயதான காலத்தில் அவங்க படுற அந்த வேதனைகள்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாதே அப்படின்னு தோணுது. சரியா? நம்ம நல்லா இருக்கும்போது என்ன சொல்லிடுறாங்க, நீ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லிட்டு எங்களால் நம்ப முடியல.
அப்படி சொல்லிட்டு அப்பயும் வந்து நமக்கு உண்டானதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்து இப்படி நடக்க முடியாமல் இருக்கா, நல்லா இருக்கிற பிள்ளைங்கனாச்சும் வாழட்டும் அப்படி சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கி அவங்களுக்கு குத்துறாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் நடக்கும். எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்குமே நடக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், ஒரு உணர்வுகள் இருக்கும். அதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க குடும்பங்களில். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் பேச தெரியாது, ஆனால் பேசுனா வளவலன்னு பேசிகிட்டே இருப்பேன். இதுதான் நடந்த கதை. நான் எந்த இடத்துல வந்து மரங்கள் வேணும், எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல தான் மரங்கள் வேணும். இப்போது குடும்பமோ இல்லை வந்து உறவுகளோ இல்லை நண்பர்களோ நம்ம ஒரு ஸ்டாஃபோ வைக்கிறோன்னா எதுக்காகனா நம்ம பாரத்தை குறைக்கிறதுக்கு, நம்முடைய இயலாமையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு, அதுக்காக தான் நம்ம வந்து தாங்குவோம்ல, எதிர்பார்ப்போம். அதுதான் கூட இருக்கிறவங்க இதை நமக்கு செஞ்சு தந்தால் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஆனால் அது அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அதை வேறு மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேறு மாதிரி உபத்திரவம் கொடுப்பாங்க. உதவி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்களால நமக்கு அது உதவி அப்படிங்கிற அந்த சொல் கூட ரொம்ப கஷ்டம்தான். அது கூட பொருத்தம் இல்லாத சொல் தான். உதவிங்கிறது யாருக்கு பண்ணுவோன்னா முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு தான் உதவி பண்ணுவோம். அவங்ககிட்ட இருந்து நமக்கு வந்து எந்த பிரதிபலனும் இருக்கக்கூடாது. அதுதான் உதவி. இப்போ என்கிட்ட இருந்து அவங்களுக்கு எதுவும் பிரதிபலன் இல்லைனா தான் உதவி. ஏதோ கொஞ்சமாச்சும் ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அது உதவி கிடையாது. அப்போ அதுக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தமிழ் சொற்களில் இது ஒரு சொல் போதாமை இருக்கிறது. யாருக்காச்சும் வந்து எனக்கு தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்தது வந்து ஏதோ ஒரு ஒத்தாசை பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நன்றியை எதிர்பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் நன்றியுடையவளாக இருக்கணும், நன்றி தான் பிரதானம் அப்படிங்கிறது. நன்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையோட சொல்லாடல் மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பயங்கரமான காயப்படுத்துது. சரியா? அதனால் யார்கிட்டையும் நன்றியை எதிர்பார்க்காதீர்கள் எந்த செஞ்சாலும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் யார்கிட்டையும் நன்றியை எதிர்பார்க்கறது. நன்றி ஒரு நன்மை கருதி, நாகரிகம் கருதி ஒரு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து திரும்ப பதிலுக்கு சொற்பொதாமையால் தான் வந்து உதவிங்கிற அந்த வார்த்தையை நான் திரும்ப பயன்படுத்துகிறேன். அப்போ நம்ம நன்றி அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்கள பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் பண்ணுறதோ, அடுத்து பேசுறதோ, அல்லது நம்மளால் வந்து முடிஞ்ச உதவிகளை செய்வோம். ஆனால் நான் செஞ்சேன் அதுக்காக நன்றி கெட்டவளுங்க அப்படிங்கிறது அது கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பதிலுக்கு நான் கூட ஏதாச்சும் செஞ்சுருப்பேன். அப்போ நானும் நன்றி எதிர்பார்க்கணும் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து அப்படின்னு யோசிச்சுட்டு, அதெல்லாம் குடும்ப சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் குடும்ப சண்டை இருக்கும் தானே, அந்த மாதிரி இது ஒரு குடும்ப சண்டை. ஆனால் குடும்ப சண்டை இருந்தால் எந்த நிறுவனமும் விளங்காது இல்லை. இது வந்து ஒரு பொதுமக்களுக்காக பொதுவான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகணுன்ற ஒரு ஆசை வந்து எனக்கு இருந்தது. அதனால தான் 2008 வந்து இந்த அறக்கட்டளையை வந்து பதிவு செய்தேன். இன்னி வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அது ஓடிட்டுருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் இல்லைனாலும் அது ஓடாது. ஏன்னா அப்பப்போ ஒத்தாசை பண்ணுறதுக்கு இவங்க இருந்ததுனால தான் அது இப்போ ஓடிச்சு. அப்போ இவங்களுக்குரிய வந்து அந்த மரியாதையும் அவங்க இத்தனை நாள் உழைச்சாங்கல்ல, கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெனுமரேஷன் கொடுத்தா தானே வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல. அப்போ உனக்கு குடும்பம் இல்லையா அப்படி கேட்காதீங்க. எனக்கும் குடும்பம் இருக்குது, நானும் ஓடணும். ஆனால் நான் இதுலேருந்து இது கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தின நிறுவனம்னு வச்சுக்கோங்க. நான் சமுதாயத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட இல்லை சமுதாயம் செய்த எனக்கு உதவிகளை திரும்பவும் சமுதாயத்துக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி நினச்சி உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். போதுமான திறமைகள், போதுமான கல்வி அறிவு இல்லாததுனால, ரொம்ப திறமை சார்ந்தவர்கள் என் கூட இல்லாததுனால அதை மேலே கொண்டு வர்றதுல வந்து கொஞ்சம் ரொம்ப தாமதமாயிடுச்சு. அதான்
ஸோ இதுதான் கதை. இன்றைக்கி பேச நினச்சது வேறு, நான் பேசிகிட்டு இருக்கிறது வேறு. இப்படி தான் சொதப்பலாக இருக்கும். நோ எடிட்டிங், மனசில் படுறது அப்படியே பேசுறது தான். வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, டாடா பாய்.